மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அனைவரும் அனைவரும் எதிர்பார்க்க காத்து கொண்டிருக்கின்ற மே 4ஆம் தேதி இன்னும் வரல. அதுக்கு இன்னும் 8 நாள் இருக்கு கிடையாது வச்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடியே திமுக எத்தனை சீட்டு பிடிக்கும், அதிமுக எத்தனை சீட்டு பிடிக்கும், தாவேகா எத்தனை சீட்டு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை சில இந்த ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க, நடுநிலை ஊடகவியலாளர் சொம்பு பத்திரிகையாளர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்களே. மே 23ஆம் தேதிக்கு வெளியிடக்கூடாது, இவரெல்லாம் எதுக்கு வெளியிடுறாங்கன்னே தெரியல. நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படிலாம் பார்க்க போறது கிடையாது. சீச்சி, நாங்கள் கருத்து கணிப்புகளை பார்க்க போறது கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருவேளை இத்தனை சீட்டு பிடிக்கலாமா, ஒருவேளை இத்தனை சீட்டு பிடிக்குமா, அப்படி பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு களநிலவரமா பார்க்க போறோம். நம்ம கருத்து கணிப்பை பார்க்க போறது இல்லை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்ல போறோம். அதற்கு முன்னாடி என்னன்னா, தாவேகாவை சார்ந்த நபர்கள் சில விஜய் அவர்கள் இத்தனை சீட்டு பிடிப்பார், விஜய் அவர்கள் 90 சீட்டு பிடிப்பார், விஜய் அவர்கள் 118 சீட்டு பிடிச்சிருவாரு, ஆட்சியில் அமர்ந்துருவார், 250 சீட்டு பிடிப்பார். இல்லைங்க, விஜய் அவர்கள் தோத்து போயிடுவாருங்க, ஒரு சீட்டு கூட பிடிக்க மாட்டாங்க, 2 சீட்டு கூட பிடிக்க மாட்டாருங்க, 4 சீட்டு பிடிப்பாராங்க, அவருக்கு ஓட்டு விகிதமே 15% இருக்குன்னு பல கருத்து கணிப்புகளை மக்கள் மனசுல அப்படியே தெளிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இதை எதையுமே நம்பாதீங்க, புரியுதா? நாங்க சொல்ல போறோம், அதையும் நம்பாதீங்க. நாங்கள் சொல்றது we are with discussion. இப்படி நடந்தா என்ன நடக்கும், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோமே தவிர, இல்லைங்க இவ்வளவு சீட்டு பிடிக்குங்க இதை நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறது. சரி, அப்படி என்ன நடக்க போகிறது அடுத்த 8 நாள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்க சாத்தியக்கூறு இருக்காங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், நமக்கு தெரியாது இல்லை. நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும். 2 இருக்குது. ஒரு நாணயத்தை சுண்டி விடுறோம், ஹெட்டு டைலு, தலையா பூவா, 2ம் விழலாம். அது என்ன விழ போகுதுங்கிறது 4ஆம் தேதி எனக்கு தெரிய போகுது. ஆனால் உங்கள் வீட்டு நிறைய குழந்தைகளை பெரிய நம்பிக்கையில் இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மொபைல், அந்த ரீல்ஸ் பார்க்கறது, அதெல்லாம் தலைவர் எப்படியும் இது மாதிரி எப்படியும் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அது உண்மையாகும் பட்சத்தில் அவருக்கு அது பெரிய கிஃப்ட். ஆனால் ஒருவேளை மாறி வந்துச்சு அப்படின்னா அவர்களை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க, உங்கள் வீட்டு குழந்தைகள் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க, அவர்களிடலாம் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்கானுங்க, திமுக கள்ள ஓட்டு அவனு மேலே பழியை போட்டுட்டு அதனால் ஒருவேளை தோற்று போனால் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகள்கிட்ட சொல்லி வைங்க. ஏன்டா அவங்க மனசு பாதிக்கப்பட்டுரும். எல்லாம் இந்த 12th 11th 8th அது மாதிரி பிள்ளைங்க, கீழே உள்ள பிள்ளைங்க, அவர்கள் எப்படியும் நம்ம அண்ணன் சிஎம் ஆகிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்ல. இப்பயே சொல்லி வைங்க. சிஎம் ஆகிட்டா சந்தோஷம், இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு சொல்கிறேன். நிறைய சொல்லுவாங்க பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குங்க. நிறைய இளைஞர்கள் போவாங்க, நீங்கள் வேணா பாருங்க அப்படிலாம் சொல்லும் போது ஐயோ இது இன்னும் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. சாதகமாகவும் பாதகமும் இல்லாமல் களநிலவரத்தை வச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதன்படி இருப்பதற்காக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குன்னு இருக்குல்ல, நாங்களாம் பெரிய இவங்கள, உங்களில் ஒருத்தன் தான் நான், உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் ஃப்ராங்காக ரொம்ப பெரிய டேட்டா ஆட்டாலாம் ஒரு இடமும் கிடையாது, ஒரு வண்ணாங்கட்டியும் கிடையாது. பார்த்து இவ்வளோ சீட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கோம். எவனாலும் இந்த டேட்டாலாம் வச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு டேட்டா வச்சுட்டுலாம் எவனாலையும் உங்களால் ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது, ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் மூலமாக நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த நரேட்டிவை, அந்த ரிசல்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். விருப்பம் தான் ஏற்றுக்கிடுங்க, இல்லாத பட்சத்தில் இல்லை எங்கள் தாத்தா திட்டாம, இல்லை நீ எங்கள் தாத்தா நீ சொல்கிறது தவறு, இத்தனை சீட்டு பிடிக்கும், நீ சொல்கிறது தவறு, இல்லை 180 பிடிக்கும், இல்லை நீ சொல்கிறது தவறு 150 பிடிக்கும், அப்படி உங்களுக்கு கருத்தை, தாழ்மையான கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அதாவது தாவேகா வெற்றி பெற்றால் அல்லது தோல்வி பெற்றால் அப்படி 2 பிடிக்கும். தாவேகா வெற்றி பெற்றால் திமுக ஆரம்பிக்கு போட்டு மிதிக்க வேண்டியதுதான். அதனால் அது சந்தோஷம் வச்சுக்கலாம், அது எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் தோல்வி பெற்றால், தோல்வி அடைஞ்சிட்டா 1 சீட்டு 2 சீட்டு இல்லைன்னா டோட்டல் வாஷ் அவுட், 234 சீட்டு வாஷ் அவுட்டுங்க, இல்லைங்க 2 சீட்டு தாங்க இருக்குது, அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இந்த தாவேகாங்கிற கட்சியை அவர்கள் உடைக்க பார்ப்பாங்க. என்ன பெருசான பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம், ஏன்னா 50 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 120 மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேமலதா இருக்குல்ல, இந்த முசாரி பிரேமலதான்னு இருக்குல்ல, அவர்களுக்கு 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து வெறும் 10 சீட்டுக்காக உள்ள கொண்டு வந்தாங்கல்ல. இன்னைக்கு பெரிய திரட்டன், விஜய் என்ற நபர் பெரிய திரட்டனை மாறி இருக்கிற அவர்களுக்கு அவர்கள் வாழ்நாளிலும் நினைக்காத ஒரு பெரிய ஒரு
ஒரு பயங்கரமான எதிரியை இப்போ சந்திச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்களால என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இதை காலி பண்ணணும். இந்த நேரத்தில் தாவேக்காவை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. ஒரு சீட்டு கூட பிடிக்காத பட்சம், தோல்வி அடையும் பட்சம். அப்படியா? ஆனால் அப்படி நடக்குமான்னு கேட்டால் அப்படி நடக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் தாவேக்கா 5 சீட்டு கிடைக்குதுங்க. 234ல் 229 தோத்து போச்சுங்க. 5 சீட்டு கிடைச்சிருக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி மாறும்னா, நமக்கு வந்து சேஃப் ஜோனுக்கு போகும். நமக்கு எந்த பயமும் இல்லாமல், அதாவது எல்லாத்தையும் விட்டுருங்க, தலைவர் சிஎம் ஆவார் அதெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை 5 சீட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா we are safe. அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க ஆள் இருக்கும். நம்மளும் ஒரு கட்சி தாண்டா அப்படின்னு குரல் கொடுக்க ஆள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2 சீட்டு வச்சிருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், நம்மளுடைய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பல கட்சியில் உள்ளவங்க இந்த 2 சீட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் அவருடைய குரல் ஏன் ஓங்கி ஒலிக்குதுன்னா, என்கிட்ட 2 சீட்டு இருக்குது, எம்எல்ஏ சீட்டு, சட்டமன்றத்தில் யாரும் உள்ளே பேசுவான்ற அந்த நம்பிக்கை. ஆனால் ஒரு 5 சீட்டு கிடச்சிட்டா நம்ம சேஃபாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இதுவே ஒரு 10 சீட்டு கிடச்சிட்டு அப்படிங்களேன், we are strong. வெறும் 10 சீட்டுங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ மிகப்பெரிய அரிதான விஷயம். அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு இடங்களில், தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கும், இல்லைன்னா திமுக இருக்கும், அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி வந்து 10 சீட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருக்காது. 10 சீட்டுங்கிறது we are more strong அப்படின்ற நம்பிக்கையை இந்த தாவேக்காவுக்கு உண்டாக்கும். அதற்கு பிறகு தாவேக்காவில் உள்ள பல மாவட்ட செயலாளர்களும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. உட்கட்டமைப்புகள் அது பெரிய அளவில் உண்டாகிட்டு இருக்கும். 10 சீட்டுங்கிறது சாதாரணமாக கிடையாது, அசாதாரணமானது நமக்கு. அது வந்து நீ இன்னும் வெறும் 10 சீட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலே அதோட பல காலங்களில் அந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெறும் 10 சீட்டுங்கிறது மிகப்பெரிய பலத்தை தரும். அது போக ஒரு 15 to 20 என்னுடைய கணக்குப்படி தாவேக்கா எத்தனை ஓட்டு சதவீதம் பெறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி திமுக எவ்வளவு பெறும் அப்படின்னு பார்க்க போகிறோம். புரியுங்களா? திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கிறது கிடையாது. அவர்கள் பெரிய அளவில் பணம் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? பணத்தை வாங்கிக்கிட்டு சில பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், தாவேக்காவுக்கு இவ்வளோ பெரிய எழுச்சி உண்டானுச்சு எங்கள் தாத்தா, திமுக அந்த இடத்துல எவன் போய் ஓட்டு போட்டுப்பான், நான் பெருசாக அவன் பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டால், அவர்களெல்லாம் யார் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க. பெரிய அளவில் இதெல்லாம் நான் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு உள்ள அந்த ஒரு யூத் ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்களா, டிவிக்கு பார்த்தாங்களா செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்களா, அதனால கொண்டாந்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஆமாம் மாதிரி அவங்க இதையாக போயிட்டு ஓட்டு போட்டு சமயம் உட்காந்துட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால திமுக இன்னைக்கு பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறாங்கன்னா பெரிய ஃபோர்ஸாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் இருக்கிறாங்க, அதிமுகவும் சேம் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. அதிமுகவும் திமுகவும் எத்தனை சீட்டுகள் பெறுவார்கள் என்று நம்ம முதல்ல பார்க்க போறோம். சொல்லப்போனால் 118 சீட்டு யாருக்கு கிடைக்குதோ அவர்கள் தான் அங்கு சிஎம் ஆகுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்தின்படி நான் பார்க்குறேன்னா, அதாவது திமுக ஒரு 100லேருந்து 110 சீட்டு வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு. கண்டிப்பாக திமுக 100லேருந்து 110 சீட்டுக்குள்ளே தான். பிலோ 110 அதுக்கு மேலே அவர்கள் போக முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய அதிமுக இருக்குல்ல, அந்த அதிமுகவும் இதே ஒரு 95லேருந்து 110க்குள்ள எக்ஸாக்ட் ஃபிகர் யாராலுமே பண்ண முடியாது. 2 பேருமே 110க்கு கீழே தான். அப்போ தாவேக்கா எத்தனை சீட்டு பிடிக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். தாவேக்கா எவ்வளவு சீட்டு பிடிக்கும் அப்படின்னா 15லேருந்து 25க்குள்ள, மேபி 20க்குள்ள கூட நீங்க வச்சுக்கலாம். 15லேருந்து ஒரு 20க்குள்ள இல்லை 25க்குள்ள இந்த ஃபிகருக்குள்ள மட்டும்தான் அடங்கும் தாவேக்கா அப்படிங்கிறது. என்னுடைய எக்ஸாக்ட் மதிப்புனா 18. எத்தனை 18 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உத்தேசம். இருந்தாலும் நான் சொன்னேன், அவங்க அந்த 110லேருந்து குறையும் போது 108 107 குறையும் போது தாவேக்காவுக்கு ஏறும். இந்த அதிமுக வந்து இந்த 100லேருந்து 97 98 95 அப்படின்னு குறையும் போது தாவேக்காவுக்கு ஏறிச்சுன்னா இந்த 20லேருந்து 21 22 23 24 25 25க்குள்ளே ஏறும். ஆக மொத்தத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி 15லேருந்து 25க்குள்ள ஒரு நம்பரை பிடிக்கும். ஆனால் என்னுடைய கணக்கு 18ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரும்பான்மையே கிடைக்காத சுச்சுவேஷன் தான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி தான் களம் இருக்கிறது. 2 பேருமே 118 எட்ட முடியாது, இவரும் எட்ட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு கூட்டாட்சியை உண்டாக்கும், அதாவது தொங்கு சட்டமன்றத்தை உண்டாக்கும். யாராலையும் பெரும்பான்மை காமிக்கணும்னா தலைவர் விஜய் அவர்கள் யார் கூட போய் சேருறாரோ அவர் தான் அங்க சிஎம் ஆவார். இப்ப திமுக கூட போய் சேர முடியாது. நான் ஒரு எக்ஸா சொல்றேன், அதாவது 110 சீட்டு தான் எடுத்திருக்கிறார் எடப்பாடி ஐயா அவர்கள். அதே மாதிரி 118 சீட்டு தான் எடுத்திருக்கிறார் நம்மளுடைய 105 வச்சுங்க எடுத்திருக்கிறார் நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு 18 சீட்டில் நிற்கிறீங்களேன். இப்போ 234 கால்குலேஷன் பண்ணி வருதுன்னு வச்சுக்கலாம். யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. விஜய் அவர்கள் நேரடியாக எடப்பாடி கூட கொண்ட கூட்டணி வைப்பார். நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிஜேபி எனக்கு பிடிக்கல, பிஜேபியை கட் பண்ணி விடுங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி அங்கே எத்தனை சீட்டு இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ சீட்டு?
அவனுக்கு ஒரு 3 தொகுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீ பிஜேபியை கட் பண்ணிட்டு வா, எனக்கு அறிக்கை விடு, நாங்கள் பிஜேபியை கூட்டிலிருந்து நீக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க தனியாக போட்டோம். அதற்கு பிறகு நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா 110 107 + 118 எவ்வளவு? 125 இடங்கள். பார்த்தீங்களா? அப்போ 118 இடங்கள் இருந்தாலே நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், அதாவது பெரும்பான்மை. இப்போ எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தாதான் 125 வரும். அப்பொழுது விஜய் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கணும். சரி, நான் உங்க கூட வந்து சேர்றேன், எனக்கு நீ 2.5 வருஷம் சிஎம் போஸ்ட் கொடுக்கணும், அடுத்த 2.5 வருஷம் நீ இரு. அதுபோக எங்கள் ஆட்களுக்கு நாங்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கோம், இதில் வந்து ஒரு 5 எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் அந்த மந்திரி இலாக்காக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விஜய் டிமாண்ட் வச்சு அதை வேற வழியே இல்லாமல் எடப்பாடி ஒத்துக்கிட்டு முதல் 2.5 வருஷம் விஜய் அவர்கள் சிஎம் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்த 2.5 வருஷம் எடப்பாடி அவர்கள் அவர் வந்து முதலமைச்சராக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்னன்னா விஜய் இஸ் ஏ கிங் மேக்கரா அப்படின்ற கேள்வி வரும். அதாவது முதலமைச்சரை உருவாக்குவாரா இல்ல முதலமைச்சரான? விஜய் இஸ் எ கிங் அண்ட் விஜய் இஸ் எ கிங் மேக்கர். விஜய் தான் இங்கே கிங்கும், அவர் தான் கிங் மேக்கரும். விஜய் யாரை சொல்றாரோ அவரு வந்து அடுத்த 2.5 வருஷம் சிஎமாகவும் நானே முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்வதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களால யாராலுமே சொல்ல முடியாது, அது ரிசல்ட் வந்து தான் தெரியும். ஆனா என்ன ரிசல்ட் என்பது யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்டம் தான் வரும். அதுபோக விஜய் அவர்கள் யாரை தீர்மானிக்கிறாரோ அவர் தான் அங்கே சிஎம்மா போவாங்க. அது விஜய் வைக்கிற டிமாண்டை பொறுத்து விஜய் அவர்கள் அங்கே சிஎம்மா வருவதற்கு வழி இருக்கு. இந்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக அருமையான பல இதுகளை கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் அந்த பீகார் சம்திங் எனக்கு ஏதோ ஒரு ஏரியாவில் பிஜேபியிலேருந்து 4 எம்எல்ஏ நினைக்கிறேன், 4 எம்எல்ஏ தான் அவங்க பெரியதாக இருக்கிறாங்க. ஒன்று 4 எம்எல்ஏ வச்சு அந்த கட்சியை கொண்டு பிஜேபி கொண்டு சிஎம் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடத்துவீங்களேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் வெறும் 18 தொகுதிகள், என்னுடைய கணிப்புப்படி 15லேருந்து 25 சொல்லியிருக்கேன். அந்த 18 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரிஞ்சபடி. அந்த 18 தொகுதிகள் எம்எல்ஏக்களை வச்சு கூட விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு இங்கே வழி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் அதை செய்வார். அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை எடப்பாடி இந்த டிமாண்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா விஜய் போயிட்டு பனையூரில் படுக்க சொல்லுங்க, அவ்வளோதான். போய் நான் யாருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னு விஜய் அங்கே போய் படுத்துட்டா, இல்லை எனக்கு வேண்டான்னு போயிட்டா, பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் வந்து உத்தரவிடுவார். நீங்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிங்கன்னு. பெரும்பான்மை யாராலும் நிரூபிக்க முடியாது. ஏன்னுட்டா சிஎம் டிஎம்கேட்டையும் 118 சீட் இல்லை, ஏடிஎம்கேட்டையும் 118 சீட் இல்லை, விஜய் கிட்ட இருக்கிறதே 18 சீட்டு தான். அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்? திமுக காரன் என்ன பண்ணுவான்? தாவேக்கால வந்து ஆள் எடுக்க வைப்பான், பணம் கொடுக்குறேன், உனக்கு 100 கோடி தரேன், ஒரு ஆளுக்கு 100 கோடி தரேன், எனக்கு தேவையான 8 பேர் மட்டும் வாங்க, ஊன்னு பெரிய அளவில் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த கட்சி தாவல் சடை சட்டம் இருக்குது. வெறும் 8 பேரெல்லாம் வந்து அது வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அது பெரிய இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக அங்கேருந்து ஆள் எடுக்க பார்க்கும், அதிமுக இங்கேருந்து ஆள் எடுக்க பார்க்கும், நம்ம தாவேக்கால தூக்க பார்ப்பானுங்க. அப்போ விஜய் அவர்கள் எல்லாரையும் பனையூரில் ரூமில் வச்சு பூட்டி சாவியை தொலைச்சிட்டா அப்படின்ட்டு போயிட்டா அப்படின்னா ரீஎலெக்ஷன் வரும். எப்படி? 6 மாதம் ஆளுநரின் தலைமையின் கீழ் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேரில் 6 மாதத்துக்கு ஆளுநர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைங்க. விஜய் அவர்களது 18 தொகுதிகள்லாம் கிடைச்சிட்டு இந்த 25 தொகுதிக்குள்ள ஒன்று கிடைச்சிட்டு அப்படின்னா இது தமிழ்நாடு மக்கள் அளவில் ஆஹா விஜய் பெரிய ஆளாக வந்துட்டாப்லடா, நம்ம என்ன நினைச்சோம், விஜய் ஜெயிக்கவே மாட்டாரான்னு நினைச்சோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் இருந்த நினைப்பு போக இப்போ 25 சீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா இது பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். அந்த பிரளயம் என்ன? அடுத்த 6 மாதம் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு அது ஒரு நெம்புகோலாக இருக்கும். அது இன்னும் பெரிய ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் குடும்பமாக திமுக காரனே போய் ஓட்டு போட்டு என்ன நடக்கும் அங்கே? அப்போ விஜய் அவர்கள் 120, 130, 140 சீட்டுகள் அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இது பல மாநிலங்களில் சாத்தியக்கூறு ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வர அடுத்த 6 மாதத்துக்கும் சூப்பரான என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதாவது பெரிய அளவில் அந்த எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு பிறகும் விஜய் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சது பிறகு தாண்டா சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, தினம் திக்கத்துக்கு மூமெண்ட்லாம் இருந்துச்சு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ திக்கத்துக்கு மூமெண்ட் இப்போ கல்ல கண்ணா எலெக்ஷன் டேட்டு, அதாவது அந்த ரிசல்ட் அறிவிச்சதுக்கு பிறகு 4ஆம் தேதி வரும்போது திக்குன்னு யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. அதிமுகவையும் ஆட்சி அமைக்க முடியாது, திமுகவையும் ஆட்சி அமைக்க முடியாது, விஜயாலையும் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல்ல 2006 கூட ஒரு தொங்கு சட்டமன்றம் உண்டான்னு வைங்களேன். அது ஒரே கூட்டணி கட்சிகள். திமுக இந்த திமுகவே ஆட்சி அமைச்சாலும் திமுகவால தொங்கு சட்டமன்றம் தான் அமைக்க முடியும், திமுக பெரும்பான்மை அமைக்க முடியாது. திமுக மட்டுமே 118, அப்புறம் காங்கிரஸ் 5, அப்புறம் விசிக 4, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்தா அது வந்து பெரும்பான்மை. ஆனா திமுகவுக்கே வெறும் 90 சீட்டு தான், விசிகாவுக்கு 2 சீட்டு தான்,
இவங்க 18 முக்கினாங்கன்னா அட்லீஸ்ட் 118 வந்துட்டாங்க வைங்களேன். 118 கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 118 சீட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பேரும் என்னது தொங்கு சட்டமன்றம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விஜய் அவர்கள் அடிச்சு களைச்சு விட்டுக்கிறாப்பட. திமுகவுக்கு கடுப்பு என்னன்னா, நீ ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருந்தா கூட நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன், ஆனா உனக்கும் கிடைக்காம எனக்கும் கிடைக்காம ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டாப்போல இந்த அரசியல் அப்படிங்கும் போது இட்ஸ் அ ஹியூஜ். யாருமே எதிர்பார்க்காது. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தக்க பாடத்தை புகட்டி இருக்கிறார் விஜய்னா மிகையாகாது. ஏன்னு கேட்டால் இத்தனை வருஷம் நான் தாண்டா ராஜான்னு ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எடப்பாடி தான், எடப்பாடிக்கு பிறகு அதிமுகவில் யாருமே கிடையாது, எடப்பாடியும் பெரிய ஆளும் ஒன்றும் கிடையாது, சாச்சிட்டு நம்ம வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. மூணாவதாக ஒரு ஆள் எமர்ஜி ஆகி எம்ஜிஆரை விடவெல்லாம் பெரிய ஆளாக ஒருத்தன் வந்து நிற்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு விஜய் அவர்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 180 190 வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே கிடையாதுங்கிறத உணர்ந்துக்கிடுங்க. தற்போது இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அந்த ஓட் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, 25 to 27% மட்டும்தான் விஜய் அவர்களால் வாங்க முடியும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதை விட தாண்டியெல்லாம் போக வாய்ப்பில்லை. more than 24, 25, 26, 27 இதுக்குள்ள அடங்கிடும். அதாவது 1.22 கோடி 23 கோடி அந்த ரேஞ்சை, 1 கோடியே 23 லட்சம், 1 கோடியே 24 லட்சம், 1 கோடியே 25 லட்சம், 1 கோடியே 20 லட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் பர்சன்டேஜ் கணக்கு. அதே மாதிரியாக அதாவது இந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்டு ஒரு 15 25 அடங்கும். எக்ஸாக்ட் 18 அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு எதுவும் விளக்கம் வேண்டும், இல்லை இதை கொஞ்சம் எனக்கு புரியலை, தெளிவாக சொல்லுத்தல, நீ திமுக எதுவும் காசு வாங்கிட்டேன் நெத்திக்கு அப்படின்னு உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக நீங்கள் வந்து போடலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கூட யோ எங்க தாத்தா வெளில வாயா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, எவ்வளோ வாங்கினேன் 200 அப்படி கேட்கறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் வந்து யதார்த்தமான ஒரு அரசியல் களம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு பெரிய குறிப்பு இருக்குது. தளபதி வர 4ஆம் தேதி 180 சீட்டு எடுத்து நேரடியாக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துட்டு வர்றான், மாசாக இருக்குண்டான்னு பல பேர் கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பான். அது எல்லாம் உங்களை ஏமாத்துற வேலை. அவங்க வந்து உங்களை வந்து அந்த மாய உலகிலேயே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு வேணா இல்லை எங்க தாத்தா நீ எப்படி சொல்றது பொய்யா இருக்கும், எப்படி 150 ஜெயிச்சிருவாரு, எப்படி 140 ஜெயிச்சிருவாரு, எப்படியும் 200 நெருக்கிடுவாருன்னு நீங்க உங்களே ஏமாத்திக்கிடாம, உங்க குழந்தைகளை ஏமாத்தாம, உங்களை உற்றார் உறவினர் நம்பர்களை ஏமாத்தாம நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா இருங்க. 4ஆம் தேதி நான் சொல்றது கூட பொய்யா இருந்துன்னா நீங்க மறுபடியும் வந்து எனக்கு ஆறிக்கிட்டு மூஞ்சிலே துப்புனா தொடச்சிக்க வேண்டாம், தொடச்சிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து வீடியோ போட்டுரும். அது அடுத்த மேட்ரு. இருந்தாலும் சாஸ்திரமா மன்னிப்பு கேட்டுள்ள தற்பொழுதைய களம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு அதாவது தாவேகாவுக்கு 15 to 25 அதுக்குள்ள ஒரு சீட்டு கிடைக்கும். அது 18 இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஓட் ஷேர் எவ்வளவுன்னா 25% 27%. ஐ மீன் 24 கூட இருக்கலாம். 24, 25, 26, 27 இதுக்குள்ள இருக்கும். 1 கோடியே 20 லட்சம், 1 கோடி 22 லட்சம் இவ்வளவு இருக்கும். ஹங்கர் அசம்பிளி தான் உண்டாக போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரிகிறது என் கண்ணிற்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, அதிமுகவுக்கும் பெரும்பான்மை இல்லை, திமுகவுக்கும் பெரும்பான்மை இல்லை, தவகாவுக்கும் பெரும்பான்மை இல்லை, ஏவனுக்கு பெரும்பான்மை இல்லை. அது போக நாம் தமிழர் கட்சி களத்திலே இல்லை, கரைஞ்சு போயிடும். நாம் தமிழர் கட்சியோட பர்சன்டேஜ் நாங்கள் எடுத்துட்டோம் 1.99. அதாவது 2% நீ தாண்டுவ, உன்னை 1.99 முடக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நான் வீடியோவில் சொல்லுவேன். அந்த 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தற்பொழுது களம் இப்படி தான் இருக்குது. உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கய்யா. என்ன திட்டாதீங்க கொள்ளாதீங்க, மனசை படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா சரி பார்ப்போம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.